ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடில் இடியாப்பம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்களா? ஸோ நாங்கள் வந்து வறுத்த மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் மாவு, ஓகேங்களா? ஸோ 300 கிராம் மாவுக்கு 100 ml வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாவு எப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியை வந்து நல்லா கழுவி, பச்சரிசியை கழுவி காய வச்சுட்டு, ரொம்ப காய வைக்கக்கூடாது. அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்கும் போதே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து நல்லா முருகலாக வறுத்துடணும். செவர வறுத்துட்டு அதை வந்து ஜலிச்சிடணும். ஜல்லடையில் ஜலிச்சோம்னா தான் நமக்கு இடியாப்பம் புளியறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கெட்டே போகாது. நம்ம மார்னிங் செஞ்சுட்டு நான் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் கூட இந்த இடியாப்பம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இந்த இடியாப்பம் ரெசிபி வந்து யார் வேணால் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ மாவு வந்து அரைச்சிட்டு வந்து நல்லா வறுத்து வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் தேவைப்படும் போது இடியாப்பம், புட்டு இது எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம வந்து சட்னி, ஆட்டுக்கால் பாயா, தேங்காய் பால் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் வந்து நான் வெந்நி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நல்லா வெந்நி கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து கிண்டணும். இன்னொரு இட்லி சட்டியில் வந்து இடியாப்பம் அவிக்கிறதுக்கு வந்து அதில் வந்து வெந்நி கொதிக்க விட்டுருக்குறேன். ஸோ இப்போ வாங்க பாருங்கள், நல்லா நான் வந்து இந்த மாவு வந்து நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக தண்ணி வந்து அதிகமாகிடுமோலாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து எவ்வளோ கொதிக்க வச்ச தண்ணி ஊற்றினாலும் நம்ம மாவு நல்லா வறுத்துடுறதுனால நல்லா குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். அதே டைமில் நல்லா நம்ம பயம் இல்லாமல் எவ்வளோ வெந்நீர் வேணாலும் ஊற்றி நம்ம கிண்டலாம். இப்போ வந்து நான் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி இடியாப்பம் அச்சில் வந்து போட்டிருக்கேன். போட்டுகிட்டே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இடியாப்பத்தை இட்லி தட்டில் வந்து ஃபுல்லாக நான் வந்து இடியாப்பம் மாதிரி வீசி வச்சுருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் கூட அதில் கூட வீசிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி தட்டில் தான் செய்கிறேன். ஸோ வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் பண்ணும்போது ஒரு 2 ஈடு அவிச்சு எடுத்தாலே போதும், டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு இந்த மாதிரி ஆவி வர வரைக்கும் நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பண்டிகைனா இடியாப்பம் தான் செய்வோம் நாங்கள். ரம்ஜான், பக்ரீத் இது எல்லாத்துக்குமே வந்து மார்னிங் கறி குழம்பு, பாயா குழம்பு இதுக்கு வந்து இந்த இடியாப்பம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் இடியாப்பம்ன்றது அதாவது ஒரு ஃபீவர் டைமில் உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்குலாம் விருந்து வைக்கும்போது இந்த இடியாப்பம் வந்து மெயினாக இருக்கும். ஸோ இது கூட கறி குழம்பு, பாயா குழம்பு இது எல்லாமே வந்து சூப்பரான காம்பினேஷன். இதுக்கு வந்து மீன் குழம்பு ரொம்பவே எம்மியாக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி இடியாப்பம் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இந்த இடியாப்பம் மெத்தட் வந்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இட்லி சட்டியில் 2-3 தட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். பாருங்கள், இடியாப்பம் நான் அவிச்சு எடுத்துகிட்டு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.